எங்க பாப்பாயா பாப்பா கூட பரவாயில்லையா ஓ பாப்பான்னா என்ன அர்த்தம் எங்க போயிருந்தா எனக்கு இந்த பறி வச்ச யாரு வச்சுதா நீ கம்மல் இருந்துனா இந்த குறை வந்திருக்குமா ஏமா கல்யாணம் ஒண்ணுன்னு கேட்டேன் பையன் இந்த மாப்பிள்ளை பொண்ணுங்களுக்கு தேடுங்க இவருதான் கட்டி வச்சேன் அதனால என்ன குறை கல்யாணம் பண்ணா பெரிய 16 வயசு இன்னும் 16 வாழுன்றாங்க பொண்ணாட்டியா வாழ்ந்தாதான் நல்லது அதுதான் அந்த மஞ்சு செஞ்சுக்கிறேன் ஏமா ரைட்டு ஏயா எப்படி எப்படி என்ன மாவன சகலசம் நான் மச்சான் எல்லாத்தையும் போட்டு அனுப்புங்க என் நகைச்சு இந்த கோலத்தை வச்சுக்கிட்டு வாயு உருமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி பண்ணி வச்சு என்னமா ஏமா அதுல மொட்டை கேக்குறியா அறுவை சோத்துக்கு உயிந்து வெத்திலைக்கு புளிச்ச கீரைக்கு எல்லாம் ஒருத்தங்கிட்ட போய் வந்து இப்படி பண்ணா என் மான ஒரு ராகிடி கட்டி வச்சுன்னா என்ன பண்றதுல ஐயா புளிச்சக்கீரைக்கு போனதும் தப்பு இல்ல பறவை சோத்துக்கும் போனது தப்பு இல்ல உஷாரி பையனும் தப்பு இல்ல எங்க பாப்பா வந்து அரியா குழந்தையா இருக்கும் போது எல்லாரும் வச்சிருந்தாங்க அவனை வச்சிருந்தா இவனை வச்சிருந்தா தப்பா நினைச்சீங்கன்னா இருக்கும் போது தூக்கி வச்சிருந்தது தெரியுது ராகிடி நான் போட்டு என்ன மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் பேச்சு கட்டி வேலை கழிச்சேன் அப்புறம் பாய போட்ட நானு முதல்ல பாய போட்டேன்னா வேலை கழிக்க சொன்னா பக்கத்துல வந்து படுக்க சொன்னான் நம்ம மாமா என்ன பண்ணிடுவான் நான் கல்லு கவிடுத்து சூது வாதெல்லாம் பேசுறாங்களே அந்த மாதிரி நான் எப்பயுமே இல்லை உனக்கு தெரியாதா அந்த காலத்துல இருந்து கூட நீ எங்க வச்சிருந்த நம்ம குடும்பம் சொல்லாத அதே வளர்த்துருப்பேன் தங்கச்சி ஆச்சு ஆமா எனக்கு அம்மாவை வருத்தத்தை இதெல்லாம் கொண்டாந்து வச்சேன் எப்படி நீ எல்லாம் போட்டிய எனக்கு ஒரு வழியா மணிட்டு போட்டுச்சுன்னா எனக்கு பேஜாரு இல்லையா சரி சரி மாமனுக்கு பேய் பிடிச்சா எப்ப விளக்காயி சொன்ன பாரு பக்கத்துல படுன்னு சொன்னான் இதே பண்ண அந்த மாதிரி வந்துச்சு மாமனுக்கு பேய் பிடிச்சா ரைட்டு இப்ப யார வந்தாங்க ஒரு அம்மா
இல்ல. ஆமா. இல்ல பாய போட சொன்னோம். சரி மான் தானே போட சொல்றேன். மாமன் நானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் பேசி காட்டி வேலை பேசிட்டேன். அப்புறம் பாய போட்ட நான் முதல்ல பாய போட்டேன்னா வேலை பேசி சொன்னா பக்கத்துல வந்து படுக்க சொன்னான். நான் என்ன மாமா நம்ம மாமா என்ன பண்ணிடுவான். நான் கல்லு கவிடுத்து சூது வாதெல்லாம் பேசுறாங்களே அந்த மாதிரி நான் எப்பயுமே இல்லை. உனக்கு தெரியாதா? அந்த காலத்துல இருந்து கூட நீ எங்க எங்க வச்சிருந்த நம்ம வீட்டு குடும்பத்தாப்புலாம் சொல்லாத. அதே கொஞ்சம் வளர்த்துருப்பேன். தங்கச்சி ஆச்சு. ஆமா எனக்கு அம்மாவை வருத்தத்தை நீ இதெல்லாம் கொண்டாந்து வச்ச. எப்படி நீ எல்லாம் போட்டிய எனக்கு ஒரு வழியா மண்ணிட்டு போட்டுச்சுன்னா எனக்கு பேஜாரு இல்லையா? சரி சரி. அம்மா மாமனுக்கு பேய் பிடிச்சிச்சா? எப்ப விளக்காயி சொன்ன பாரு பக்கத்துல படுன்னு சொன்னேன். இதே நம்ம பண்ண அந்த மாதிரி வந்துச்சு. மாமனுக்கு பேய் பிடிச்சா? சரி ரைட்டு. அதான் ஆமா. இப்ப யார வந்தாங்க ஒரு அம்மா அவங்கள பார்த்தலாம். வந்தாங்களா? சரி அது பார்க்கலாமா? போதும் போதும் சாமி போதும் பட்டச்சாடி ஐயா போதும் பட்டப்பாடி இந்த பெண்ண பிறந்தது மட்டும் பிறந்தாலும் மண்ணு தூமக்கேயா நான் என்ன இந்த சபையில் வந்திருக்கிறேன். ஆமா யார்? ஓஹோ யாரு எவரு என்ன ஊரு ஏதோ கேட்டியாடி? அப்படியா? என்ன ஊர் ஏது ஊர்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். யார் 2 நாளா நடக்க வைக்கிறேன். நடக்க வைக்க தெரியும் எனக்கு. ஆனா இங்க தெரியலமே. இது என்ன சபை? ராஜசபை. ராஜாக்கள் கூடும் சபை. ராஜாக்கள் கூடும் காலத்தில் ராஜசபை. ராஜசபை. அமைச்சர்கள் கூடும் சமயத்தில் அமைச்சர் சபை. அமைச்சர் சபை. இப்போது ஆமா மக்கள் கூடியிருக்கார்கள். ஆமா மக்கள் சபை. மக்கள் சபை யாருன்னு சொல்லிட்டா சொல்லு. ஆமா என்ன கொடுப்ப? ஒரு கிஸ் கொடுப்ப. ஒரு 5 ரூபா தரேன். அது இந்த குழந்தைக்கு தான் கொடுக்குது. நான் ஒரு 50 ரூபா தரேன். அது யாருன்னா அழகில்லாத பெண்ணுக்கு கொடுக்குறது. அப்படியா? அது கூட மட்டும் கூட போன் பண்ணி பாத்துக்கிறேன் அம்மாவை.
பாட்டு பண்ணலாமா? போட்டுக்காரங்க உட்காருங்க. உங்களுக்குதான் ஆமா காலையில சாயங்காலம் எருமை மாடு மேய்க்கிறாங்களா என்ன கவம் எப்படி என்ன பண்ணா ஏழு எருமாடு மேய்க்கிற ஏமாளி பையா என்ன கட்டி என்னடா பண்ணுது சோமாளி பையா படிக்காட்டுக்குள்ள கருப்பாடு காட்டுல கருப்பாடு கருங்க வச்சு யார பார்த்து நீ என்ன கட்டி என்ன பண்ணு கேக்குறியா? சரி உடனே போட்டோம். சரி வேற நேரம் ஆயிடுச்சு வயசு கட்ட மாதிரி சொல்லிட்டாரு. 10 மணிக்கு மேல அவங்ககிட்ட சொன்னதுக்கு மேல எங்கிட்ட சொல்லு. 10 மணிக்கு என்ன பண்றப்பா? விடுவேன். போனால் பகட்டும். ஆமா இந்த சபையில் வந்திருக்கிறேன். ஆமா சொன்னாதான் தெரியும். நான் தான் மாலாகிய மகாவிஷ்ணு. ஆமா எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் அர்ஜுனன் தவத்திற்கு போகிறார். ஓஹோ அர்ஜுனன் அதை பார்க்க வந்துக்கிறேன். ஆமா போகிறார். ஆனால் அவர் மேல ஒரு தப்பு. எப்படியே ஏன்னு கேட்டினா கல்லுக்கு சிலை கட்டினாலும் ஆமா ஆனா பெண்ணா என்று ஆராய்ச்சி பார்ப்பது அவனுடைய வயகனாவே. அதனால் உன்னே லவ் பண்ணிட்டான். அவருக்கு பெண் மேல் ஆசை இருக்கிறதா இல்ல தவத்து மேல் ஆசை இருக்கிறதா என்று மனதை சோதிக்க வேண்டும். அதுக்காக இப்படி வந்திருக்கிறேன் தெரியுமா? ஆமா என்னுடைய பிரகாசமாகப்பட்டது. ஆமா எப்படி இருக்கிறது பார்த்தியா? அப்படியே சரிக்கிட்டு என்னுடைய பிரகாசமானப்பட்டதும் எப்படி இருக்குது பார்த்தியா? யாராவது தெரியுமா? என் ஆம்பளை யாரும் சொல்லுவாளா? யாரும் சொல்ல முடியுமா? போய் கண்டுபிடிப்பா அவரும் கண்டுபிடிக்க முடியாது. அது ரெண்டு என்ன வேலை? உன்னை பார்த்த உடனே கம்மிதான் வந்து ஒரு மாசம் இங்க உட்காந்துங்கிற. ஆமா அதுதான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கேட்டேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேட்டேமா. ஆனா உன்னை பார்த்தா அவர் தவசு ஆகுது அவர் காரணம் ஆகுது. இங்கதான் தவசு அவரை போய் பார்க்கலாம். அவருக்கு தெரியாத நடிக்கணும். தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னா மாமாக்கு இது போட்டுருவாரு. சாமி
எப்போ வருவாருன்னு நீ பாத்துங்க வாய போட்டு விட்டு பாத்துக்கிறோம். அவரு மலையறான் கூட பாக்குறதுக்காரண்ணா அம்மா வந்தாதோ அம்மா வந்தாதோ மகனிதான் அமன்னா ராஜேனிக்க அம்மா பிந்தியா கண்களை தான் புரணிய நகர்வான் அம்மா விந்தாயாய் கண்களை தானம் வினோதமாய் சுண்டைகள் செய்வழிப்போ என் கண்களை அந்த காமன் காணைகள் பட்டு போடு நீ மனசுல பார்த்தாலும் மாற போனதுனாலும் திரும்பி பாக்கிறதுக்கானோ முக்தி பிரகாசம் அதனால அவர் பாக்கிறதுக்கானோ என்ன பண்ணுவாரு ஒரு வார்த்தை பேசுங்க சாமி. என்னடா முத்து என்னடா எல்லாம் சந்திர சிறு பாயலாம் அது இது காலையில கிளம்பி சொல்றது கேளுடா அழகரா கைடிகாடு கூட நெல்லா இருக்கிறான் ஒரே மட்டும் அழகறான் எருமாடு போலாமா யாரு இவர்தான் ஒண்ணு கிடையாது இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு மாமா அடி ஆட்டிகடா கொம்பை போல ஆட்டிகடா கொம்பை போல அழகான மீசக்காரன் அழகான மீசக்காரன் அவதானடி அவதானடி கொம்பை போல
நேரம் 3 பேர் போட்டி போட்டாங்களே. ஆமா. அவர் யார் சொல்லிட்டேன் பாத்தியா? இப்ப பச்சைமா அவர் எங்க அத்தை பையன்டி. என்ன பண்ணாலும் வேலைக்கு போது. நான் சொல்றபடி ஒரு மன்னன் கேக்குறியா? போய் பூனை காசு இருக்க பிடிங்க கூட தடுங்க சொடுப்பு கிளம்பிட்டு பாரு. ஊமையா இருக்கு ஒரு வேலை. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். பூனை காசுக்கு பிடிங்க கூட தறி விட்டுடலாம். இன்னொரு வர கூப்பிடலாமா? ஒரு வார்த்தை மாமாக்கு மாலாம் கூப்பிட்டாங்க நம்மள ஆடு கூப்பிட்டா ஆடாக்கு பாராடே சொல்லிட்டா 7 எருமாடு பாத்தியா நல்ல மாதிரி அர்த்தமா ஒன்றது உங்களுக்கு அறிவு கட்டணும். இப்படியே போட்டி போட்டு கிளம்பிக்கிறீங்க. எருமாடு கம்மியா இருக்கான். எருமாடு அப்படின்னா இருக்கான். இது சொல்லிட்டா அடியே